ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தபசு காலத்தின் 5ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரயேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரயேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம். நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 21 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அக்பரும் பீர்பாலும் மாறுவேடத்தில் நகர்வனம் வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு குடியானவன் தன் பழைய செருப்பை விலை உயர்ந்த பட்டுத்துணி ஒன்றினால் துடைத்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த அக்பருக்கு ஆச்சரியம். ஒரு சாதாரண செருப்பை அதைவிட பல மடங்கு மதிப்புள்ள பட்டுத்துணியால் துடைத்தது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த குடியானவனின் இப்படிப்பட்ட வினோதமான செயல் குறித்து பீர்பாலிடம் அக்பர் கேட்டபோது, பீர்பால், அநேகமாக அந்த குடியானவன் அந்த செருப்பை உழைத்து வாங்கியிருப்பான். ஆனால் அந்த பட்டுத்துணியோ இனாமாக கிடைத்திருக்கும். எனவேதான் அதன் மதிப்பு அவனுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். இது குறித்து அந்த குடியானவனிடமே அக்பர் நேரடியாக விசாரித்த பொழுது பீர்பால் கூறியது உண்மை என்று தெரிய வந்தது.
விலை மதிப்புமிக்க ஒன்று நமது முயற்சி அதிகம் இல்லாமலேயே நமக்கு கிடைக்கும் போது அதன் மேன்மையை நாம் புரிந்து கொள்வதில்லை. இஸ்ராயேல் மக்களை பொறுத்த அளவில் அவர்களுக்கு கிடைத்த விடுதலை வாழ்வு, அதாவது எகிப்திய அடிமைத்தனத்தினின்று கிடைத்த விடுதலை வாழ்வு இது போன்றதே. எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருந்த பொழுது அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் விடுதலை வாழ்வுக்காக ஏங்கி தவித்தார்கள். ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டு வாரிசு இல்லாமல் ஆக்கப்பட்டது, கடும் உழைப்பால் களஞ்சிய நகர்களை கட்டியது, அவற்றிற்கு தேவையான செங்கற்களை தாங்களே செய்து கொள்ள வேண்டியிருந்தது என்ற கடினமான கசப்பான சூழ்நிலையில் விடுதலை வாழ்விற்காக அவர்கள் ஏங்கினார்கள். இப்படிப்பட்ட விடுதலை வாழ்வை அவர்களது முயற்சி இல்லாமலேயே, போராட்டம் இல்லாமலேயே மோசே வழியாக இறைவன் பெற்றுக் கொடுத்தார். இதன் காரணமாகவோ என்னவோ இஸ்ராயேல் மக்கள் அவர்களுக்கு கிடைத்த விடுதலை வாழ்வின் மேன்மையை உணர தவறிவிட்டனர். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுத்தனர், முறுமுறுத்தனர். இன்றைய முதல் வாசகத்திலும் அதைத்தான் பார்க்கின்றோம். சுதந்திரமாக இருந்து கஞ்சி குடிப்பதை விட அடிமையாக இருந்து புலால் உண்பதே மேலானது என்பதே அவர்களது எண்ணமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அந்த துன்பத்தின் பின்னணியில் கிடைக்கப்பெற்ற விடுதலை வாழ்வின் மேன்மையை அவர்கள் உணரச் செய்தார். இந்த பாம்புகளை இறைவன் அவர்கள் மத்தியில் அனுப்பியதன் மூலம் அவர்கள் எகிப்திலிருந்து பெற்ற அரசியல் விடுதலையை அவர்களுக்கு நினைவூட்டினார். அதே வேளையில் அவர்கள் பெற இருந்த ஆன்மீக விடுதலையின் முன் அடையாளமாகவும் அது இருக்கச் செய்தார். அதாவது மோசேயும் ஆரோனும் இறைவனின் வழிகாட்டுதலோடு இஸ்ராயேல் மக்களின் விடுதலையை முன்னெடுத்த பொழுது பார்வோன் முன்பாக அவர்கள் செய்த முதல் புதுமை ஒரு கோலை பாம்பாக மாற்றியதுதான். விடுதலை பயணம் 7:8 முதல் 13 வசனங்கள். எனவே பாலைவனத்தில் அவர்கள் பார்த்த பாம்புகள் அவர்களது விடுதலை வாழ்வுக்கு போடப்பட்ட அச்சாரத்தை அவர்களுக்கு நினைவூட்டின. அடுத்தபடியாக பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்பட்டது போல இறைமகன் இயேசுவும் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டு உலகம் அனைத்திற்கும் மீட்பை, அதாவது முழு மனித விடுதலையை தருவார் என்ற செய்தியும் இன்றைய முதல் வாசகத்தில் பொதிந்துள்ளது. இதையே இறைமகன் இயேசு யோவான் 3:14 சுட்டிக்காட்டுகிறார். பாறை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாம்பால் கடிபட்ட பின்பே இஸ்ராயேலர் தங்களுக்கு கிடைத்த விடுதலை வாழ்வின் மேன்மையை உணர்ந்து கொண்டார்கள். இன்றைய நற்செய்தியிலும் இதே செய்தியையே பார்க்கின்றோம். கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்து யூதர்கள் நடுவில் இருந்த பொழுதும் அவரை யூதர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை, அவரது மேன்மையை உணர முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, நமக்கு தேவையான பல மேன்மையான காரியங்கள் நம்மோடு நம்மை சுற்றியே உள்ளன. ஆனால் அவற்றின் உண்மைத்தன்மையை, மேன்மையை நாம் கண்டுகொள்வதில்லை. அவற்றில் மட்டில் நாம் விழித்துக் கொள்வதில்லை. ஆனால் இவற்றின் மட்டில் நாம் விழித்துக் கொண்டோம் என்றால் நமக்கு கிடைக்காத காரியங்கள் குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம். ஜெபம். இறைவா, எத்தனையோ மனிதர்கள் இரவு பகலாக தேடி அலைகின்ற காரியங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து அவற்றின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வரம் தாரும். ஆமென். இறையேசு என் வாழ்வின் இன்பம் ஆனார், குறையின்றி நான் வாழ அன்பு ஆனார். அவரே என் வாழ்விற்கு மையம் ஆனார், என் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்தேன். இறைவா, என்னை ஏற்று காப்பாற்றும், இறைவா, என்னை ஏற்று
காப்பாற்றும். காப்பாற்றும். இறைவா என்னை ஏற்று காப்பாற்றும். பருவம் முதல் சிறப்பாயின் நாள் வரையில் நீதானே என்னை காத்து வந்தாய். நான் வாழும் பொழுதெல்லாம் நீர் என்னில் கலந்திருந்து என் வாழ்வின் பொருளாக வேண்டும். வளமுடனே வாழ்ந்தாலும் துன்பத்தில் உழன்றாலும் நீதானே என் வாழ்வின் நோக்கம். புகழ் வந்து சேர்ந்தாலும் நண்பர்கள் வெறுத்தாலும் அழைப்பின் பணியில் மகிழ்வேன். இறையேசு என் வாழ்வின் இன்பம் ஆனார். குறையின்றி நான் வாழ அன்பு ஆனார். அவரே என் வாழ்விற்கு மையம் ஆனார். என் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்தேன். இறைவா என்னை ஏற்று காப்பாற்றும். இறைவா என்னை ஏற்று காப்பாற்றும். நீரழைத்து உயர்வடைந்த சீடர்களும் புனிதர்களும் என் வாழ்வில் வழிகாட்டும் விழிகள். அவர் வகுத்த வழிமுறைகள் சீராய் என்னை வழி நடத்தும். உன்னை நோக்கி என்னை அழைத்து செல்லும். புது வாழ்வை நான் ஏற்று புது பயணம் செல்கின்றேன். உயிர் தாரும் அருள் தாரும் இறைவா. எனக்காக நான் இல்லை உனக்காக வாழ்கின்றேன். என் வாழ்வை தூய்மைப்படுத்தும். இறையேசு என் வாழ்வின் இன்பம் ஆனார். குறையின்றி நான் வாழ அன்பு ஆனார். அவரே என் வாழ்விற்கு மையம் ஆனார். என் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணித்தேன். இறைவா என்னை ஏற்று காப்பாற்றும். இறைவா என்னை ஏற்று காப்பாற்றும்.